கணினித்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, ஒரு வேண்டுகோள், அறிவுரை அல்ல. ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு பயிற்சி பண்ணுறாங்க இல்லையா, காலையில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் கையை மட்டும் லேசாக ஆடும். உடற்பயிற்சியில் இருக்கிறதுலே சிறந்த பயிற்சி வந்து நடைப்பயிற்சி. மற்றபடி இந்த ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு பயிற்சி பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இன்னொரு விஷயத்தில் சொல்கிறேன், அது எவ்வளோ தவறு அப்படின்னு சொல்லி. இயற்கையாக கால்களில் காலணி இல்லாமல், செருப்பு இல்லாமல், வெறும் கால்களில் மணல் பாங்கான இடங்களில் நடப்பது தான் சிறந்த நடைப்பயிற்சி. அதில் இயல்பாக நம்ம எப்படி நடப்போமோ அப்படி நடக்கணும். கையை மட்டும் லேசாக ஆடும், 2 கையும் வந்து ஆடும், அவ்வளோதான். மற்றபடி அந்த கையை வீசி வந்து நடக்கிறது, காலை வந்து ஒரு மாதிரி பண்ணி நடக்கிறது, அப்புறம் வந்துட்டு உடலை வந்து வளைத்து நடக்கிறது, இல்லை ஓடி நடக்கிறது, அதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியது தான். இந்த நடைப்பயிற்சியே வந்து எந்த வயது உள்ளவர்கள் எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு இருக்குது. ஒரு 20 வயது உள்ளவர்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நடக்கலாம், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு 40 வயது உள்ளவர்களாம் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தாவே போதும். 50 வயதுக்கு மேற்பட்டால் 3 கிலோமீட்டருக்குள்ளவாகவே நடைப்பயிற்சி நிறுத்தி கொள்ள வேண்டும். 60-70 வயது ஆனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தினந்தோறும் நடந்தால் போதும். முட்டு வலி அதிகமாக இருக்குது, உடல் பருமன் அதிகமாக இருக்குது, நடைப்பயிற்சி செஞ்சால் குறையும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நடைப்பயிற்சி செய்தால் அந்த முட்டு வலி அதிகமாகும். முதலில் உடல் எடையை குறைப்பதற்கான வேலைகளை செய்துவிட்டு முட்டு வலிகளுக்கான அந்த சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு வலிகள் இல்லாத பொழுது நடந்தால் மட்டுமே அந்த வலிகள் குறையும். இல்லை என்றால் அந்த வலிகள் குறைவதற்கான வாய்ப்புகளிலே வலி அதிகமாகும். ஒரு பொருளுக்கு அதிகமான வேலை கொடுத்தால் அந்த பொருள் எப்பொழுதும் வந்து தேய்ந்து போய்விடும். இப்போ வாகனம் இருக்கிறது, அந்த வாகனத்தில் பேரிங்னு ஒன்று இருக்கும். ஒரு வாகனம் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் மட்டும் ஒரு நாளைக்கு ஓடுச்சுன்னா அந்த பேரிங் வந்து 10 வருஷத்துக்கு வரும். ஆனால் அதே வாகனம் ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ஓடுச்சுன்னா அந்த பேரிங் 3 வருஷத்தில் போயிடும். இவ்வளோதான் விஷயம். அதே போல் தான் உடம்பில் இருக்கிற கால்களுடைய முட்டுக்களும் அப்படி தான். நடைப்பயிற்சியை இயல்பாக கடற்கரை ஓரங்கள் இருப்பவர்கள் கடற்கரையில் நடப்பது மிகச்சிறந்தது. மற்றபடி மணல் பாங்கான இடங்களில் வெறும் கால்களில் நடந்தால் அந்த கால்கள், அதாவது கால்களுக்கு கீழே படக்கூடிய மண்கள் இருக்கிறது அல்லவா, அதில் ஒரு விதமான அழுத்தம் கிடைக்கும். அழுத்துதல் என்று அக்குப்ரெஷர் என்று சொல்வார்கள். அது கிடைக்கும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். கைகளை வீசிக்கொண்டோ அல்லது கைகளை ஆட்டிக்கொண்டோ அல்லது வந்து நான் ஜாக்கிங் மாதிரி போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. இந்த உடற்பயிற்சி என்பது காவல்துறை வேலைக்கோ இராணுவத்துறை வேலைக்கோ அல்லது மல்யுத்தம் செய்வதற்கோ அல்லது விளையாட்டு விஷயங்களுக்காகவோ வந்து அவர்கள் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்ற தம்பிள்ஸ் எடுக்கணும், அது கரலாக்கட்டை சுற்றணும், அப்புறம் வந்துட்டு தோப்பு கரணம் போடணும், இப்படிலாம் செய்யலாம். ஆனால் இயல்பாக ஒரு மனிதன் காலையில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தாலே அவனுக்கு சிறப்பான பிராணாயாமம் கிடைக்கும். அதாவது அந்த நடைப்பயிற்சி மூலமாக அவனுடைய அந்த நுரையீரல் வந்து சுத்தமாகும். நல்லது. அதே இது நடைப்பயிற்சி செய்யும்போது நிறைய பேர் நடைப்பயிற்சி செய்யும்போது பேசிக்கிட்டே போவாங்க, அதுவும் மிக தவறு. பேசாமல் நடக்க வேண்டும். நடைப்பயிற்சி முடித்த பிறகு ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்த பிறகு அதன் பிறகு தான் தண்ணீர் அருந்த வேண்டும். நடந்து கொண்டே தண்ணீர் குடிப்பது என்பது மிக ஆபத்தான ஒன்று. நுரையீரலை பாதிக்கும், இதயத்தையும் பாதிக்கும். அதனால் நடந்துக்கிட்டே இருக்கும்போது தண்ணியும் குடிக்கக்கூடாது. உட்கார்ந்த பிறகு வெயில் காலத்தில் வந்து நடக்கும்போது நல்ல வேர்வை வரும். அந்த வேர்வையெல்லாம் உடம்புலேருந்து வற்றின பிறகு தான் தண்ணியை குடிக்கணும். அது வற்றாத போது தண்ணீர் குடித்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் சளி பிடிக்கும். அதை செய்ய வேண்டாம். குளிர்காலங்களில் இந்த பிரச்சனை இல்லை. நடைப்பயிற்சி சர்க்கரை வியாதிக்காரங்க வந்து காஃபி குடிக்கிறதுல ரொம்ப அலாதி பிரியமாக இருப்பாங்க. ஆனால் இந்த சர்க்கரை வியாதி வந்த உடனே இந்த வெள்ளைக்கார வைத்தியத்தில் உடனே காஃபி டீயை நிப்பாட்டிரு, இல்லைன்னா சர்க்கரை போடாமல் குடின்னுவாங்க. எளிமையான வழி. நடைப்பயிற்சி போவதற்கு முன்பாக உங்களுக்கு காஃபி குடிக்க வேண்டும், தேநீர் குடிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு வெல்லம், பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை, கல்கண்டு இவைகளை போட்டு நல்ல இனிப்பான காஃபியோ தேநீரோ அருந்துவிட்டு நடைப்பயிற்சி போங்கள். நடைப்பயிற்சி போய்விட்டு வந்து காஃபி குடிப்பது தான் உடல் நலத்திற்கு கேடு. அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. இந்த பயிற்சி என்பது ஒவ்வொரு துறைக்கும் ஏற்றாற்போல் வேறுபடும். ஆனால் எளிமையாக சாதாரண மனிதனுக்கு
நோயின்றி வாழ்வதற்கு நடைப்பயிற்சியே போதும். எல்லாருமே நடைப்பயிற்சி செய்யலாமன்னா வயலில் வேலை செய்கிறவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வயலுக்கு வேலைக்கு போகிறவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கிராமத்தில் ஏர் விடக்கூடியவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வயலுக்கு வேலை போகும்போது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்துடுவாங்க. அதுக்குன்னு தனியாக அவங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. வேலைகளை பொறுத்து நடைப்பயிற்சி இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குறிப்பாக யார் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், கணினித்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே அந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள், அறிவுரை அல்ல, வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், தயவு செய்து உங்கள் உடம்பில் சூரிய ஒளி பட வேண்டும். காலையிலோ அல்லது மாலையிலோ ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய அந்த கணினி வேலை இருக்கிறதே, அதில் இருக்கக்கூடிய மன அழுத்தமும் அதில் ஏற்படக்கூடிய உடல்நல கேடும் இந்த 3 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி செய்வதாலேயே போய்விடும். இதை தயவு செய்து பயன்படுத்துங்கள். நடைப்பயிற்சி என்பது மனிதனுக்கு அவசியமான ஒன்று. அந்த நடைப்பயிற்சி இருந்தால் நம்முடைய உடல் கட்டும் சரியாக இருக்கும், வாழ்க்கையும் சீராக இருக்கும்.